ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்கள் யாவரையும் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய பெத்தேல் இன்டர்நேஷ்னல் சர்ச் மூலமாக உங்கள் யாவருக்கும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். எல்லாரும் எழுச்சி நிற்கலாமா? ஆராதனைக்கு ஆரம்பமாக அன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசப்பா நமக்காக சிலுவையில் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர் தெளிந்து அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 4 சுவிசேஷங்களில் எழுதியிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், பார்த்துடுங்க. அதில் யோவான் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, இவ்வளோ நாள் கூட இருந்த இயேசப்பாவை மறிச்சிட்டாங்க. சீஷர்கள் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம், இது எப்படி ஆகும், இயேசு இல்லையே, என்னாக போகுதுன்னு ஒவ்வொருத்தங்க சதறி பயங்கரமாக இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் ஏசப்பா சமாதானம் சொன்னாங்க. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிங்க. அவங்க எந்த சூழ்நிலை வந்திருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு கிருபை பெருகட்டுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தயவு பெருகட்டுன்னு சொல்லுங்கள். ஆமென். தயவு பெருகட்டுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறபடி அது ஆகும். விசுவாசிக்கிங்களா? அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம ஒருமித்து ஆண்டவர் உயர்த்தும் பொழுது அவர் நல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம, ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல வாங்க, ஆண்டவரே ஏசப்பா, தடைகள் இருந்தாலும் பரவாயில்லப்பா, தடைகளை மாற்றி போடுகிறவர் நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கீங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆவியில் நிறைந்த ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல வெளிப்படுங்கன்னு சொல்லலாமா? ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்கன்னு சொல்லலாமா? ஆமென், ஆமென். தடைகள் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் மகத்தான காரியங்களை நம்ம மூலமாக இந்த இடத்துக்கு, இந்த பொன்மார் பகுதியில் இதை சுற்றியுள்ள இடங்களுக்கு ஆண்டவர் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை நம்ம ஆண்டவரை உயர்த்தலாம், ஆண்டவரை உயர்த்தலாம், ஆண்டவரை உயர்த்தலாம். அன்றைக்கு பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பவுலுக்கு அது தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணுவோம், சுற்றியுள்ள ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. ஆமென். சுற்றியுள்ள ஜனங்கள் நம்ம மூலமாக விடுவிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆண்டவரே உங்களுடைய மகிமை இந்த இடத்துல வெளியரங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே உங்க நாமம் மட்டும் எங்க மத்தியில, எங்க சபையில, ஆண்டவரே எங்க குடும்பங்கள்ல ஆண்டவரே மகிமைப்படட்டும். ஆண்டவரே வாழ்கவே, வாழ்கவே, வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு நிமிஷம். எத்தனை பேர் உண்மையாகவே சொல்கிறீங்க, ஏசப்பா இந்த இடத்துல உங்கள் நாமம் மட்டும் வாழ்க? ஆமென். உள்ளத்திலிருந்து யாரையும் பார்க்காதீங்க, உங்களுடைய கண்கள் பரலோகத்துக்கு நேராக பார்க்கட்டும். ஆமென். வானம் திறக்கும்படி ஆண்டவரை நீங்கள் வேண்டுங்க, ஆண்டவரை மட்டும் நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுறீங்களா? ஆண்டவரே இங்கே நாங்கள் அல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை வாஞ்சிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. ஆமென். உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க பாசத்துல மூழ்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க அன்பில நாங்கள் திகைக்கணும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. இந்த பொன்மார் பகுதியில் ஏசப்பா ஆண்டவரே, எங்க சபை இருக்கிற இடத்துல ஆண்டவரே, ஆண்டவரே இதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. ஆண்டவரே இதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. ஜனங்கள் உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே, உங்க மகிமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. சத்தத்தை உயர்த்தி பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு வாஞ்சை எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சை எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உங்க பாசத்துல மூழ்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. சொல்ல உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும்ப்பா, பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சை ஐயா. கரங்களை உயர்த்தி அப்பா ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மேகங்கள் ஆண்டவரே திறக்கட்டும் அப்பா, வானங்கள் திறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே அந்த மகிமை ஆண்டவரே, அந்த சக்கீனா எங்க சபையை மூழ்கட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவதூதர்கள் இறங்கி வருகிறது ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே? நீங்க வந்தா போதும் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கேள்விகள் எப்படிப்பட்டவைகள் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க வந்தா போதும் நடக்கும்ப்பா. எங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்தா நடக்கும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க வந்தா எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. இந்த நாள்ல இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க மகிமை வெளியரங்கமாய் ஆண்டவரே, வெளியரங்கமாய் எங்க ஜனங்களை தொடட்டும் ஆண்டவரே. இறங்கி வாருமே மேகமே மேகமே மேகமே. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே.
மகிமையின் மேகமே இறங்கி வாருமே. எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், வானம் திறக்கணும். ஆண்டவரே, எங்க ஊழியக்காரங்களை கொண்டு நீங்க மகிமையாய் பேசுங்க ஆண்டவரே. ஜனங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும் ஆண்டவரே. தெய்வ ஊழியக்காரங்களை கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே. திறக்கணும், தெய்வம் பேசணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், திறக்கணும், வானம் திறக்கணும் ஆண்டவரே. தேவ தூதர்கள் ஏங்குறவங்க எங்க கண்கள் காணணும். வானம் திறக்கணும், மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வம் பேசணும். மேகமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் நம்ம பாடல்கள் பாடி தேவனை நம்ம ஆராதிக்க போறோம். ஏன்னா தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு. சோம்பேறித்தனமா இருந்தேனா, அழுதுட்டு இருந்தேனா, அப்படியா சொன்னாரு? இல்ல சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொன்ன உடனே உண்மையா இங்க இருக்கிற எல்லாருமே எப்படிதான் கிளம்பி வந்திருக்கோம்? சந்தோஷமா ஒரு வாஞ்சியோட கிளம்பி வந்திருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைக்கணும், எப்பவும் போற மாதிரி இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஒரு அபிஷேகம் எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா என்கிட்ட ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோட வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு. இன்றைக்கு அவர் உங்க எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு அபிஷேகமும் புதிய ஒரு கிருபையும் நம்ம எல்லாருக்கும் தரப்போகிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோட எல்லாரும் என்ன பண்ணலாம்? கைகளை தட்டி கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். ஏன்னா வல்ல பெரும் காரியங்களை அவர் செய்திட்டார். அதனால அவரை நம்ம கரங்களை தட்டி பாடி சந்தோஷமா வெல்கம் பண்ணலாம். இங்க என்ன பண்றாரு? ஏசு ராஜா இங்க வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ நான் நிக்கிற இந்த இடத்துல ஏசுப்பா நின்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதை பார்த்தோன்னே அப்படியே வாயடைச்சு போயிடுவோம் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓ, ஏசுப்பா இங்க வந்திருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமா நம்ம அவரை வெல்கம் பண்ணி எப்படி நம்ம பாடுவோமோ அதே போல இப்போ நம்ம கரங்களை தட்டி சந்தோஷமா பாட போறோம். ஏன் அப்படின்னா அவர் கண்ணீர் எல்லாம் துடைக்க வல்லவராய் இருக்கிறார், நோய்களை எல்லாம் நீக்க வல்லவராய் இருக்கிறார், பாவத்தை போக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை தட்டி celebrate the victory of the Lord. 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 He has done mighty things yet again. The Lord has done mighty things yet again. He has done mighty things yet again. So celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், கர்த்தர் பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். இன்னொரு முறை கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோட சொல்லலாமா? குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உன்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்தி. ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம். விசுவாசத்தோட பாடலாமா? எந்த நோய்களோட இந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் தேவன் இன்றைக்கு சுகம் தர வல்லவராயிருக்கிறார். நோய்கள் எல்லாம் நடு நடுக்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்கள் எல்லாம் நடு நடுக்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு விடுதலை நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம்? நீங்க யாருக்காகவாது ஜெபித்து கொண்டு வந்திருக்கலாம், இவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம யாருக்காகலாம் ஜெபித்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ, தேவன் நிச்சயம் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பன், நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால அந்த தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென்.
அதனால என்ன பண்ண போறோம்? நம்ம உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனை மட்டும் நம்ம பிரிந்து போனோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஏன்னா அந்த நிறைய நீங்கள் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம், எப்படி வந்து ஒரு மரம் வந்து மண்ணிலேருந்து அது பிடுங்கப்பட்டுருச்சுன்னா அதால் உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அதோட உயிர் வந்து அந்த மண்ணில் தான் இருக்குது. அந்த மண்ணில் அது ரூட்டாகி இருக்கும்போது தான் அது வளர்ந்து செழிப்பாக பூத்து காய் கொடுத்து கனி கொடுக்க முடியும். ஆனால் அந்த மண்ணிலேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதே போல் நம்முடைய ரூட், நம்மளுடைய உயிர் எங்கே தான் இருக்குது? தேவனோட மாத்திரம்தான் இருக்குது. அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு வளர்ச்சியோ சந்தோஷத்தையோ எதையுமே பார்க்க முடியாது. எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருப்போம், இன்னும் கூட வஸ்ட்டாக போவோம். அதனால் தேவன் நம்மை பழுகி பெருக செய்யணும், நம்மளை செழிப்பாக மாற்றணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்மளோட ரூட் வந்து நம்ம தேவனாகிய கர்த்தரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் இப்பொழுது நம்ம கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட நல்ல தகப்பன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஒரு வசனம் சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதுனாலே அவரை துதிப்பேன். நம்ம நினைக்கலாம் நம்ம எப்படியோ பிறந்து வளர்ந்துட்டோம், ஏதோ எனக்கு நேம் எங்கள் அம்மா அப்பா தான் வச்சாங்க அப்படின்லாம் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கருவில் உருவாகும் போதே தேவன் நம்மை பார்த்தார். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து இப்போது உட்கார்ந்துருக்கோம். நம்ம இந்த இடத்துக்கு வந்தது கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கலாம், கண்டிப்பாக கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நீங்கள் ஒரு வேளை இதை கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தேவன் வந்து நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அந்த தேவனை நம்ம ஆராதித்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவனை துதிக்கலாம். பாவின்னு நம்மளை தள்ளாம அன்போட மகனே மகளேன்னு சொல்லி நம்மளை அரவணைத்து கொண்ட தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும்
வருவீரே, என்னையும் உமக்காக சேர்த்து கொள்ள வீரனுக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் இன்னொரு முறை சம்பூரண ஆசீர்வாதங்களால் விசுவாச சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஆசீர்வாதங்கள்னால தேவன் நம்மை திருப்தியாய் நிரப்பி அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமேன். ஏன் தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் என்றைக்கும் புறக்கணிக்க மாட்டார். நம்ம வெளியில் ஒருவேளை சந்தோஷமாக வந்திருக்கலாம், ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்கிற கவலைகளோ கலக்கங்களோ கஷ்டங்களோ எல்லாமே அறிந்தவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நம் இருதயத்தின் ஆழங்களில் இருக்கிறதையும் அறிந்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம விசுவாசத்தோட பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும்.
கலங்காதே மகளே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் கூறியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் கூறியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. ஆமென். நம்ம அழைத்த தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் முடிவு வரைக்கும், இந்த போராட்டம் போராடி முடியும் வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஹalleluya. இப்பொழுது எழுந்து நின்று எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போறோம். ஹalleluya, ஹalleluya. ஷபலரகபா. எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். நல்ல கரங்களை தட்டி, நம்ம எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? நன்மைகள் பல செய்த நம்ம தேவனுக்கு நம்ம ஒரு துதி பலிபீடத்தை கட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமில்லாம ஓடிப்போன யாக்கோபுக்கு தேவன் சொன்னாரு, எழுந்து பெத்தேலுக்கு போ, தகப்பன் வீட்டுக்கு போகணும், அவருக்கு நன்றி பாடல் பாடணும், பலிபீடம் கட்டணும். ஹalleluya. அதற்காக தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம்.
ஏன் அப்படின்னா அவர் நம்மளை பாதுகாத்து கொள்கிற தேவன், போகும் இடமெல்லாம் காத்து கொள்கிற தேவன். நமக்கு என்ன வாக்கு தத்தம் சொன்னாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதற்காகலாம் ஜெபிச்சோமோ, நமக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தம் தேவன் கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம மறந்துருக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். அவர் மறக்க மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் கரங்களை தட்டி எழுந்த பெத்தேலுக்கு போ, அதுதான் என் தகப்பன் வீடு அப்படின்னு நல்ல விசுவாசத்தோட சந்தோஷமா உற்சாகத்தோடு நம்ம பாட போகிறோம். நம்ம பாடும்போதே ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவர் நம்ம மத்தியில் கிரியைகளை செய்யணும்னு சொல்லிட்டு விசுவாசிக்கலாம். இன்னும் இங்கே சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரங்கள், ஒருவேளை நம்ம எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும். அவங்க எல்லாரும் இந்த எழுந்து இந்த பெத்தேலுக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்கிற கிரியைகள் வல்லமையாக இருக்கும். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவு ஆபத்துகள்ல இருந்து நம்ம பார்த்த ஆபத்துகள் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியாம எவ்வளவோ விஷயங்கள்ல இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டாரே, கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லலாம். அப்பா தகப்பனே, எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த நல்ல தகப்பனே நன்றி 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 ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் மெய் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எல்லாரும் சொல்லாமா? அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே நன்றி தகப்பனே. நன்றி ஹல்லேலூயா. நன்றி. நன்மைகள் செய்கிற அப்பா ஆவியானவரே, எங்க மத்தியில நீங்க உலாவி வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக நன்றி அப்பா தகப்பனே. நன்றி நன்றின்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே
கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. தகப்பனே, அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி, ஹalleluya, ஷபலரபலரபலரப. தகப்பனே, ஹalleluya, நன்றி, தகப்பனே. நன்றி. நன்மைகள் செய்கிற நல்ல அப்பா, தகப்பனே, தகப்பனே, உமக்கு நன்றி, ஹalleluya. நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. தகப்பன் வீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம் நன்மைகள் பல இயேசுவே. செய்த ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹalleluya. நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஹalleluya. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்க 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 ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது தகப்பனே ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி, 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 நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. நீங்க எங்களை தேற்றி கொண்டிருக்கிறீங்க, நீங்க எங்களை ஆற்றி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை சந்திக்க ஆண்டவரே. நீங்க எங்க மேல கண்ணோக்கமா இருக்க ஆண்டவரே, எங்க மேல நீங்க அன்பு செலுத்த நாங்க எம்மாத்திரம் தகப்பனே. ஆனாலும் நீங்க எங்களை நோக்கி பார்த்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறீங்களே தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு தகப்பனை போல எங்களை தோள் மேல சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வரீங்களே இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை தகப்பனே. ஹalleluya. உலகம் எங்களை பார்த்து ஒருவேளை பைத்தியம்னு சொல்லலாம், இல்லைனா இவங்களுக்கு இதுதான் வேலைன்னு சொல்லலாம். ஹalleluya. ஆனா நீர் எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீரப்பா, நீர் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. நீங்க எங்க மேல அன்பு செலுத்திருக்கிறீங்களே இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் எங்களை அரவணைத்து கொண்டு இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீர் மாத்திரம் போதும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் தகப்பனே, நீர் மாத்திரம் போதும். ஹalleluya. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என்
போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் ஹல்லேலூயா. போல என் வாழ்வில் வருபவரே. இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. இசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. என் இசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஹல்லேலூயா. தாயை போல நம்மை தேற்றுகிற தேவன், நல்ல தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இப்பொழுதும் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த 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 நமக்கு இருக்கிற சிறைச்சாலைகள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை பெரிய காற்று போல, பெரிய கடல் போல போராட்டங்கள் எத்தனை இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு அதை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், கடலும் காற்றும் அடங்கி நின்றதே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அவருக்கு எம்மாத்திரம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள் அவருக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க கெபியில போடப்பட்டது போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சிங்கத்தின் வாய்களை கட்டுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற நல்ல தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. விசுவாசத்தோட பாடலாம். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உம் நாமமே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் சிறைச்சாலை அடைப்பதில்லை. சிறைச்சாலை விசுவாசத்தோட சொல்லலாமா? சங்கிலிகள் எப்படிப்பட்ட சங்கிலிகள் இப்பொழுது நம்மை கட்டி கொண்டாலும் அது எதுவும் நிரந்தரம் இல்லை. அதை மாற்ற தேவன் வல்லவராய். இன்னொரு முறை சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரம். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும்.